නැගෙනහිර පළාතේ එරාවූර් ප්‍රදේශයේ ඉඳලා කීප දෙනෙක් ආවා අපිව හමු වෙන්න. ඒ මුස්ලිම් සහෝදරයින්. ඒ උදවිය මතක් කළා හාමුදුරුවනේ ඔවුන් මා හමුවන්න පැමිණි දිනට සති දෙකකට විතර පෙර ආතුව එරාවූර් ප්‍රදේශයේ සියලුම පල්ලිවල මෙන්න මේ පත්‍රිකාව බෙදා හැරලා තිබුණා ජුම්මා දේශනා අවස්ථාවේදී. මේක බෙදලා තිබුණා. මේකේ මොනවද තියෙන්නේ? ඉස්ලාමීය ශරියා නීතියට අනුව ගලගොඩත්තේ ඥානසාර තෙරුණුත් ඒ වගේම එරාවූර් වල ඔය සාම්ප්‍රදායික මුස්ලිම් ප්‍රජාවගේ සංවිධානයේ සුෆී සංගමේ එහි ලේකම්වරයා වන ආබ්දීන් කාසිම් කියන තරුණ ඒ මුස්ලිම් වරයාත් මරා දමන්න ගල්ගසා මරා දමන්න කියලා තමයි මේ පත්‍රිකාව බෙදලා තියෙන්නේ. මේක දෙමළෙන් තියෙන අපි පරිවර්තනය කරගත්තා. இஸ்லாமிய ஷரியா நீதி அணுව ගල්ගසා மரண ඕන කියලා. மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளி வேதாளம் மீண்டும் முருங்க மரம் ஏறிய கதையை ஒத்த ஒரு கதை அம்சம்தான். அதாவது ஞானசார தேரர ஷரியா சட்டத்தின் அடிப்படையில் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டதாம். எங்க விநியோகிச்சாங்க, யாரு விநியோகிச்சாங்க, இதன் உண்மைத்தன்மை என்ன, இந்த ஒரு விஷயத்த ஞானசார தேரருடைய காதுல யாரு சொல்லி வச்சாங்கன்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய காணொளி. நினைவேந்தல் என்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் நாடு தழுவி நடக்கிற இந்த சந்தர்ப்பத்துல கோட்டாபய ராஜபக்ச மஹிந்தக்கள் எல்லாம் வெளியே வந்தாச்சு, கருத்து சொல்லியாச்சு. எங்கடா ஞானசார தேரரை காணமே அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த கணமே மிகப்பெரிய ஒரு இடியோடு ஒரு ஊடக மாநாட்டை நடத்தி வச்சாரு. நேற்றைய தினம் அந்த ஊடக மாநாட்டை அவரு நடத்தி இருந்தாரு. அதுல அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறாவூர் பிரதேசத்துல ஜும்மா பள்ளி வாயல்கள்ல ஜும்மா நடந்ததுக்கு பிற்பாடு ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டதாம். துண்டு பிரசுரத்துல ஷரியா சட்டத்தின் அடிப்படையில ஞானசார தேரரையும் சூதித்துவ அமைப்பினுடைய செயலாளர் ஆப்தீன் காசிம் அவர்களையும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வச்சதை பார்க்க முடிந்தது. அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறாவூர் பிரதேசத்துல ஒரு 100 பேர் அளவுல ஷரியா சட்டத்தின் அடிப்படையில கழுத்து வெட்டி கொல்லப்பட்டது மட்டுமல்லாம பழிக்கு பழிவாங்கல் என்ற சட்டத்தின் ஊடாக மூக்கு அறுக்கப்பட்டு, பல்லு உடைக்கப்பட்டு, காது வெட்டப்பட்டு, கை வெட்டப்பட்டு, காது வெட்டப்பட்ட ஒரு சட்டத்தின் ஊடாக இவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு செய்தியையும் அவர் அந்த ஊடக மாநாட்டில் சொல்லி இருந்தாரு. கடாபி லிபியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு வாட்ஸ்அப் குரூப்பின் மூலம் இப்படியான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வச்சதை பார்க்க முடிந்தது. இந்த அமைப்பு பாரம்பரிய முஸ்லிம்கள், அதாவது எங்களை மதிக்கின்ற, கபர்களை வணங்குகின்ற இந்த பாரம்பரிய முஸ்லிம்களுக்கு இவர்கள் சவாலாக இருக்கிறாங்க. சுதந்திரமாக மத கிரிகைகளை செய்வதற்கு இவங்க இடமளிக்கிறாங்க, அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வச்சத்தை பார்க்க முடிந்தது. அலிசாஹிர் மௌலானாவுடைய ஒரு கூற்றை மேற்கோள் காட்டி 2 பொறியியலாளர் மீது பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அதுல ஒருத்தர் ஃபலீலுல் ஹக் என்று சொல்லப்படுகிறவரு, மற்றவர் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 2 பொறியியலாளர்களும் காத்தாங்குடி பிரதேசத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஆயுதம் கடத்தி முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து பயிற்சி கொடுக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் அவர் சொல்லி இருந்தாரு. இந்த விஷயங்கள் குறித்து விஜித ஹேரத் அமைச்சர் அவர்களிடம் புகார் அளிக்கப்பட்ட போது அவர் சொல்லி இருந்தாராம், பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அணுகி இந்த ஒரு பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. முனீர் முலஃபர் விஷயத்துல ஞானசார தேரர் எவ்வகையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாருன்னா, இந்த நாட்டுல ஹிலாபத்து வரணும், ஹிலாபத்தினோட ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இஹ்வான் சிந்தனை மற்றும் ஜமாத் இஸ்லாமி சிந்தனையில பாசறையில நலிமி என்ற பட்டத்தோடு இருக்கின்ற ஒருவரிடம் எப்படி நீதம் கேட்பது, இது விஷயமாக பேசுவது என்ற மிக காட்டசாட்டமான ஒரு விமர்சனத்தை அவர் முன்வச்சதையும் பார்க்க முடிந்தது. அரசு தரப்புல குறித்த பிரதேசத்துடைய போலீஸ் அதிகாரிகள், அதே போன்று அரசு புலனாய்விடம் இது சம்பந்தமாக பேசிய நேரம், கதைச்ச நேரம் அவர்கள் இதை கண்டுகொள்ளவில்லை, இதற்கான தீர்வை தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் அவர் முன்வைத்தது மட்டுமல்ல, அங்கிருக்கின்ற ஏஎஸ்பி எஸ்எஸ்பி எல்லாருமே தௌஹீத் அமைப்பை சார்ந்தவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைச்ச. இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல பேசப்பட்டதை பார்க்க முடியுது. முதல்ல இந்த ஆப்தீன் என்பவர் யாரு, இவர் எந்த சூஃபித்துவ அமைப்பினுடைய செக்ரட்டரி அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்ப சிங்கள ஊடகங்கள் எப்படி சொல்லுது. இந்த ஊடகவியலாளர் இவரை பற்றி இப்படித்தான் சொல்லுகிறார். இவர் ஷியா ஒரு முஸ்லிம்,
இவர் ஈரானுடனும் ஈராக்குடனும் தொடர்பை பேணுகிறவர். பல்வேறு கட்டங்களில் அவரு வெளிநாடுகளுக்கு போய் வந்திருக்கிறார். இப்போதும் ஈரானுக்கு போறதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. அந்த ஊடகவியலாளர் சொல்லியிருந்தாரு. ஞானசார தேரர் யாருன்றது நாட்டுக்கே தெரியும். நான் அசைந்தா நாடசையும் என்ற கொள்கையில நாவால இப்படியான பிரச்சாரங்களை செய்யறதுனால 2019க்கு முற்பட்ட காலங்கள்ல எப்படியான ஒரு விஷ கருத்துக்களை பரப்பி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அது போன்ற ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறார் ஒரு விஷயம் தெரியுது. இருந்தாலும் ஞானசார தேரர் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா யதார்த்தமானதா அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல ஏறாவூர் போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி சஞ்சீவ அவங்களுடைய கவனத்துக்கு இந்த ஒரு விஷயம் கொண்டு போனதுனால உடனடியாக சஞ்சீவ அங்கிருக்கின்ற ஜும்மா பள்ளிவாயல்களுடைய உலமாக்கள் நிர்வாகிகள் அணுகி இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நடந்த இப்படியா சம்பவம் நடந்ததா இல்லதா என்ற துரிதமாக செயற்பட்டு விசாரணை நடத்தினதுல இப்போது ஓஐசி அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெறுமெனே வதந்தியாகவும் இப்படியான ஒரு துண்டு பிரசுரம் அங்கு விநியோகிக்கப்படவில்லை, இப்படியான அமைப்புகள் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமல்ல, அங்கிருக்கின்ற உலமாக்கள் பள்ளி நிர்வாகிகள் சொல்ல ஒரு விஷயம் தான் இது போன்ற விடயங்களுக்கு நாங்கள் இடம் அளிப்பதில்லை, அதை கட்டுப்படுத்துவதற்கு என்னையெல்லாம் தேவையோ அத்தனைத்தை நாங்கள் செய்து முடிப்போம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ சிங்கள ஊடகங்கள் இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தா ஞானசார தேரர் மஹிந்த ராஜபக்சக்களுடைய கையாளாகவும் கைகூலியாகவும் இருப்பது போல இந்த ஆப்தீன் காசிம் என்று சொல்றவரு ஜஹ்ரான் போன்ற ஒரு கைகூலியாக இருப்பாரோ என்ற சந்தேகத்தை இப்போது அந்த ஊடகங்கள் வெளியிட ஆரம்பிச்சிருக்குது. இது மிக மிக ஆபத்தான ஒரு விடயம் என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஹ்ரான் என்ற ஒருத்தர் செய்த ஈனச் செயலால மதத்துக்கும் அவ பேரு சமூகத்துக்கும் அவ பேரு அந்த ஒரு பிரச்சனை இந்த இன்னும் சமூகம் வெளியில் வராத இந்த சந்தர்ப்பத்துல எதற்காக ஞானசார தேரர் போன்றவர்களோட இந்த ஆப்தீன் காசிமுக்கு உறவு வந்தது? ஞானசார தேரர் ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரி அல்லாஹ் என்று சொன்னதையும் யாரும் மறுப்பதற்கில்லை, அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அதே போல இஸ்லாம் மதம் ஒரு புற்றுநோய், அது வெட்டி வீசப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்லி நீதிமன்றம் தண்டனையும் கொடுத்ததையும் மறுப்பதற்கில்லை. குர்ஆனை மிக மோசமாக சித்தரிச்சவரு, குர்ஆன் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது தோற்றுவிக்குது அப்படின்னு சொன்னவரு, இப்படியான பல்வேறு சர்ச்சைகள் மட்டுமல்ல எங்கெல்லாம் இனக்கலவரம் நடந்ததோ அங்கெல்லாம் இவருடைய பின்புலம் இருந்ததாகவும் பல்வேறு வழக்குகள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. இப்படியான ஒரு மனிதர்கிட்ட எதற்காக ஆப்தீன் காசிம் அவருடைய பிரச்சனையை சொல்ல நினைச்சாரு, அவருடைய ஒரு நீதி வேண்டும் நினைச்சாரு அப்படின்றது நல்லா தெரியுது. இது ஒரு கைக்கூலியாக அல்லது நாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு இவங்க முன்வாராங்க. அதற்கு இப்போது ஞானசார தேரர் போன்றவங்க இப்போது கையில் எடுத்திருக்கிற விஷயம்தான் இந்த ஆப்தீன் காசிம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது சந்தேகத்தை தோற்றுவிச்சிருக்குது. சிங்கள ஊடகங்கள் இப்போது கழுவி ஊத்துறத பார்க்க முடியுது. இது எந்த காலப்பகுதியில் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கத்துல தமிழினம் அழிக்கப்பட்டாச்சு அப்படின்ற ஒரு நினைவேந்தல் அங்க நடக்குது, இங்க அப்படியான ஒரு யுத்தத்தை முடிச்சவங்களை பாராட்டணும்னு இங்கான ஒரு கோஷத்துல இப்படியான ஒரு விஷயம் நடக்குது. கோட்டாபய ராஜபக்சே எல்லாம் களத்துக்கு வந்தாச்சு, மஹிந்த ராஜபக்சே எல்லாம் வந்தாச்சு. இப்ப சிங்கள மக்கள்கிட்ட இப்ப ஞானசார தேரர் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா அவங்களோட சமூகத்திலே சொல்றாங்க பயங்கரவாதம் இருக்குது, அடிப்படைவாதம் இருக்குது, ஆயுத குழுக்கள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுனால இந்த நாட்டு மக்கள் நம்பிடுவாங்க. தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சு, மீண்டும் ராணுவ வீரர்கள் நம்ம இழக்கிறதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அச்ச சூழலை உருவாக்குவதற்கு பக்கபலமாக வாத்தியம் பாடுவதற்கு எதற்காக இவர் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சாரு, அது உண்மையே இல்லைன்னும் பொழுது எதற்காக இதுக்கு பக்கபலமாக இருந்தார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இப்போது எழுந்திருக்கு. மட்டுமல்ல, மீண்டும் இஸ்லாமிய சமூகம் இலக்கு வைக்கப்படுவதற்கு கோடாரி காம்பாக எமது சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் ஆகிவிட்டார்களோ என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. இங்க தனியார் சட்டத்துக்கே ஏகப்பட்ட சவால் நிக்குது. இதுல ஷரியா சட்டத்தை ஏறாவூர்ல நிறைவேற்றினாங்களாம். நூற்றுக்கணக்கான மனிதர்களை கிசாஸ் அடிப்படையில பள்ளிக்கு பழி தீர்த்தல் அடிப்படையில கொண்டு குவிச்சாங்களா, மூக்க வெட்டினாங்களா, காலை வெட்டினாங்களா, கண்ணை வெட்டினாங்களா, இதெல்லாம் எங்க நடந்த அதுக்கான ஒரு தரவையும் காட்டுறது, அது எங்க எடுத்து அதை யார் சர்டிஃபை பண்ணினாங்க, அதுல உண்மைத்தன்மையில எதுவுமே ஞானசார தேர சொல்லல. அவருக்கு தேவை அந்த உண்மையா பொய்யா என்பதல்ல, அப்படி ஒன்று இருக்கணும், அதை பேசுபொருள் ஆக்கணும், அதுக்கு பின்னால மஹிந்தக்களை ஆட்சிக்கு கொண்டு வரணும், இந்த நாட்டுல முஸ்லிம்களை ஓரம் கட்டணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல குறியாடி இருக்காருன்னு மட்டும் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இது குறித்து அரசு முறையான விசாரணை நடத்தி
இந்த அப்துல் காசிமுக்கு என்ன பிரச்சனை, எதற்காக ஞானசாரர் அணுகினாரு, ஞானசார ஏன் இந்த இனவாதத்தை பேசுறாரு? எனவே சமூக நல்லிணக்கத்துக்கு இவைகள் ஆபத்தாக இருக்கிறது என்ற சட்டத்தின் கீழ் இவர்களுக்கான விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும், முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய ஒரு பணிவான ரிக்வெஸ்டாக முன்வைக்கிறது. உண்மையிலே அப்துல் காசிமுக்கு இப்படியான அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தால், சுதந்திரமாக மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏறாவது சவாலாக இருக்குமாக இருந்தால், நீங்க முதலாவது என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல சூஃபித்துவம் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் இந்த நாட்டுல பல்வேறு காலகட்டங்கள்ல இதுவரைக்கும் வாழ்ந்து வராங்க, முறையாக நடக்கிறாங்க, பக்குவமாக நடக்கிறாங்க, பேணுதலோட நடக்கிறாங்க. அவங்களை அணுகி உங்களோட பிரச்சனையை சொல்லி இது சம்பந்தமா மத்தியஸ்தம் வகிச்சு இந்த ஒரு பிரச்சனையை நீங்க தீர்த்துத்தாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கலாம். அதை விட்டு போட்டு ஞானசாரைட்டு போனது ஏன் அப்படின்ற கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை என்பதை போலீஸ் தரப்பு சொன்னதுனால நீங்க யாருடைய கோடாரி காம்பு என்பதுதான் இப்போது மக்கள் தெரிய வேண்டிய ஆவலுடன் இருப்பதை பார்க்க முடியுது. எனவே நிம்மதியாக இஸ்லாமிய சமூகம் பயணிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான அச்சுறுத்தல் இருக்குது என்ற பொருளையை கிளப்பியது எதற்காக என்ற கேள்விக்கு போலீசார் விடை காண வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய வினயமான வேண்டுகோள் மட்டுமல்ல. இந்த ஒரு விஷயம் குறித்து ஜம்மியத்துல் உலமா ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற சிவில் அமைப்புகள் முன்னின்று போலீஸ் தரப்பினர்களையும் அழைத்து கண்டிப்பாக இந்த அப்துல் காசிம் அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் அவர் எதிர்நோக்கின பிரச்சனைகள் என்ன, பிரச்சனைகளாக அவர் உணர்றாரா, அல்லது இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறாரா, இதில் உண்மைத்தன்மை என்ன என்பதையெல்லாம் முறையான ஒரு விசாரணை செய்து சுமூகமான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ரிக்வெஸ்டையும் இந்த அமைப்புகளுக்கு மீசான் டிவி முன்வைக்குது. தூங்குறவனை எழுப்புறது லேசி, தூங்குறவனை போல பாசாங்கு செய்யறவனை எழுப்ப முடியாது என்பது நமக்கு தெரிகிறது. பல்வேறு விஷயங்களை ஆய்வு செஞ்ச ஞானசார தேரர் இஸ்லாம் பற்றி, சமாதானம் பற்றி, ஐக்கியம் பற்றி இன்னும் தேடாமல் இருந்திருப்பாரா என்ற கேள்வி எம்முள் இருக்கிறது. எனவே இது போன்ற சமூகத்திற்கிடையே பிளவுகளை ஏற்படுத்துகின்ற இந்த காரியங்களை செய்கின்றவர்களை அரசு உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தினத்திலே முஸ்லிம்களை பற்றிய பிழையான பிம்பங்களை உருவாக்குகின்ற நிலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததோடு இறைவன் நம் அனைவருக்கும் சீரான சிந்தனையை தந்து நேரு வழியில் நடத்துவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.